அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ லா ரிலேட்டடான கோர்சஸ். ஸோ என்னென்ன காலேஜஸ் ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் இந்த லா கோர்ஸை ஆஃபர் பண்றாங்க, சரிங்களா? கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜஸ், ரைட்? அதுக்கப்புறமேலே இதில் கடந்த வருடம் எந்தெந்த கட் ஆஃப்லலாம் சீட்ஸ் வரைக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்ற கேட்டகரி. அடுத்து இந்த லா காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க சார், சரிங்களா? ஸோ நம்ம வந்து ரெண்டு விதமான தமிழ்நாட்டில் கல்லூரிகளை பிரிச்சலாம். மூணு விதமான கல்லூரிகள் வச்சுக்கலாம், சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 கவர்மெண்ட்ல ஆஃபர் பண்ணல ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, SOEன்னு சொல்லுவாங்க. இது வந்து திருவான்மியூர் அடையில் அடையார் பக்கத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் காலேஜ். ஆனால் அது கவர்மெண்ட் காலேஜ். அதே போல் கவர்மெண்ட் கல்லூரிகள் வந்து பல்வேறு மாவட்டங்கள் இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து புதுசாக வந்து 7 ப்ரைவேட் காலேஜஸோடு சேர்த்து கிட்டத்தட்ட 9 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, ப்ரைவேட் லா காலேஜஸ் இருக்குது. இது இல்லாமல் மூணாவது கேட்டகரினா இந்த டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம், இல்லை ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி சொல்லுவோம், அந்த கேட்டகரி. ஸோ அதை பற்றி நம்ம டீப்பாக இந்த வீடியோவில் பேச போகிறதுல, ஏதாவது ஹெல்ப் தேவை, லா படிக்கணும், ஒருவேளை எனக்கு அதுக்கான கைடன்ஸ் வேணும், ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியோ டீம்டு யூனிவர்சிட்டி தேவைப்படும்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கேளுங்க. இல்லை அதுக்கான கைட்லைன் கேட்டாலும் எப்போ வேணாலும் கேளுங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம டார்கெட் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ், ஸ்ட்ரக்சர், ரைட்? நம்பர் 1 வந்து இந்த கோர்சஸ் வந்து 3 விதமாக பிரிச்சுக்கலாம், சரிங்களா? நம்பர் 1 கேட்டகரி BA LLB 5 வருஷம் இன்டகிரேட்டட் கோர்ஸ். நார்மலாக லா கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து 5 வருஷம் இன்டகிரேட்டட் கோர்ஸாக பிரிப்பாங்க, இல்லைனா ஒரு டிகிரி முடித்த பிறகு லாக்கு போவாங்க. ஸோ டிகிரி முடிச்சுட்டு லா போகிறவங்களுக்கு மிகப்பெரிய தேடுதல்னாலும் அவங்களுக்கு கைடன்ஸ் எதுவும் தேவைப்படாது. கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய அவேர்னஸ் இருக்கும், அதை பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, கலந்துப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதல் தேவைப்படாமல் போகலாம். பட் இந்த வருஷம் +2 முடித்த மாணவர்களுக்கு அந்த வழிகாட்டுதல் தேவை. எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்ற விஷயம் அவங்களுக்கு புரியணும். கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருந்தால் அடுத்த கோர்ஸை பிளான் பண்ணாமல் இருப்பாங்க. என்னுடைய எய்ம் வந்து லா மட்டும்தான் அப்படின்ற பட்சத்தில் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும்ன்ற ஒரு கிளாரிட்டி இருக்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வேற எந்த கோர்ஸும் பிளான் பண்ண மாட்டாங்க, கிளாரிட்டியாக இருப்பாங்க. ஸோ ஒருவேளை இது கிடைக்காதுன்றது தெரிய வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அடுத்த கோர்ஸு, அடுத்த காலேஜ், அடுத்த கேட்டகரி, இந்த மாதிரிலாம் முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த வழி நடத்துதல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கலாம், சரிங்களா? ஸோ நான் 2 கேட்டகரியில் சொல்லிட்டேன், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா அண்டு கவர்மெண்ட் அம்பேத்கர் லாவோட அஃபிலியேட்டட் காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் பிரைவேட் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜ் 15 இருக்கு, பிரைவேட் காலேஜ் 9 இருக்கு. மொத்தமாக 24 கல்லூரிகள் பிளஸ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸா மொத்தம் 25 கவர்மெண்ட் கல்லூரிகள் கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ்ன்ற கேட்டகரியில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறான், சரிங்களா? ஸோ அந்த காலேஜஸ் கேட்டகரி சொல்லிட்டேன். ஸோ என்னென்ன காலேஜஸ் இருக்கு, ஸோ அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ காலேஜஸ் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் லா காலேஜ் திருவள்ளூர்ல வரணும். ஸோ செகண்ட் காலேஜ் புதுப்பாக்கம், அதாவது கேளம்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கேம்பஸ் இருக்கு. 2 கேம்பஸ் வந்து அம்பேத்கர் லா காலேஜ் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜ் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, செங்கல்பட்டு, வேலூர், விழுப்புரம், தருமபுரி, ராமநாதபுரம், சேலம், நாமக்கல், தேனி, காரைக்குடி. ஸோ இது எல்லாமே 15 இடங்கள்ல அரசு லா கல்லூரிகள், அரசு சட்ட கல்லூரிகள் இருக்கிறாங்க. இந்த கல்லூரிகள் பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோடைய ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிலோ 5,000 7,000 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஹாஸ்டல் ஆஃபர் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜோட ஹாஸ்டல்ன்றது நார்மலாக ஒரு 50,000 ரேஞ்சில் வரலாம். இதுதான் இந்த 15 கல்லூரிகளுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், சரிங்களா? அதுக்கப்புறம் பிரைவேட் கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா 2 பிரைவேட் கல்லூரிகள் ரொம்ப நாளாக இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கல்லூரிங்கிறது சென்ட்ரல் லா காலேஜ் சேலம். இந்த வந்து ரொம்ப பழைய பிரைவேட் காலேஜஸ். அடுத்து வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச திண்டிவனம் பக்கத்தில் இருக்கிற சரஸ்வதி லா காலேஜ்ன்றது ஒரு பிரைவேட் லா காலேஜ், சரிங்களா? ஸோ இந்த 2 காலேஜ் தான் இருந்துச்சு. லாஸ்ட் இயரு லா காலேஜோடைய அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங்லாம் முடிகிற கடைசி நிமிஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 7 புது பிரைவேட் கல்லூரிகள் வந்து இதில் வந்தாங்க, சரிங்களா? அந்த 7 புது பிரைவேட் கல்லூரிகளுமே அப்ரூவல் வாங்கி லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்லையும் கலந்துக்கிட்டாங்க, சரிங்களா? அந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா மதர் தெரசா புதுக்கோட்டை, GTN திண்டுக்கல், KMC திருப்பூர், ஈரோடு காலேஜ் ஆஃப் லா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, தங்கப்பழம் லா காலேஜ் தென்காசியில, அடுத்து வந்து துளசி காலேஜ் ஆஃப் லா ஃபார் உமன்ஸ்க்கு மட்டும் தூத்துக்குடியில இருக்கு, முகில் காலேஜ் ஆஃப் லா கன்னியாகுமரியில இருக்கு. இது எல்லாமே பிரைவேட் கல்லூரிகள். இந்த பிரைவேட் கல்லூரியில கவர்மெண்ட் கோட்டா இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு. கவர்மெண்ட் கோட்டாவுடைய கவுன்சிலிங் வந்து நம்ம வந்து அம்பேத்கர் லாவுடைய கவுன்சிலிங்ல தான் கலந்துக்க முடியும். மேனேஜ்மெண்ட் கோட்டான்றது அவங்களுக்கே ஃபில் பண்றதுக்கு ரைட்ஸ் உண்டு, சரிங்களா? சார், இப்போ காலேஜஸ் லிஸ்ட் கொடுத்துட்டேன்.
சார் எனக்கு மெயினாக நான் அவங்களோட வீடியோ பார்க்கறதுக்கான எதிர்நோக்கமே என்னோட மார்க்கு கட் ஆஃப் கிடைக்குமா. ஃபஸ்ட்டு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறது ஒரு ஐடியா சொல்லிடுறேன். நார்மலாக லாங்குவேஜை விட்டுட்டு மீதி எல்லா மார்க்கையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 400 போடுங்க. ஸோ நீங்கள் 600 மார்க் எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா லாங்குவேஜ் விட்டுட்டு ரிமைனிங் மார்க் என்ன பண்ணுங்கள், 400 டிவைட் பண்ணிங்கன்னா அவுட் ஆஃப் 100க்கு ஒரு பர்சன்டேஜ் வரும். 90%, 80%, 70% இந்த மாதிரி மார்க் பர்சன்டேஜ் வரும். அதுதான் உங்களுடைய கட் ஆஃப். ஸோ அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. இதுக்கு ரேங்க் ப்ரையாரிட்டைஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கு ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஏஜ் அதிகமாக இருக்கிறது, பிறந்த தேதி அதிகமாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஹையராக இருக்கிறவங்களுக்கு ரேங்க் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் காலேஜ் கவர் பண்ணிட்டோம். ஸோ கட் ஆஃப் இப்போ வந்து நான் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாக்குன்ற ஒரு கட் ஆஃப் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் பிரைவேட் காலேஜ் என்ன கட் ஆஃப் இருக்கலாம், 24ல் என்ன கட் ஆஃப் இருக்கலாம் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். சரிங்களா. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஏ எல்எல்பி எய்தர் பிபிஏ எல்எல்பி ஆப்ஷன் எடுத்திருக்கிறீங்க, கவர்மெண்ட் காலேஜில் எடுத்திருக்கீங்கன்னா அவங்களுடைய ஓசி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 97 வரைக்கும் வந்து அவங்க கால்ஃபரே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் கிடைச்சிருக்கு ஓசி. பிசி வந்து 94, பிசிஎம் 93, எம்பிசி 92, எஸ்சி 93, எஸ்சிஏ 89, எஸ்டி 87. அதே மாதிரி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லால பிகாம் எல்எல்பியோட கட் ஆஃப் ஓசிக்கு 99, பிசிக்கு 96, பிசிஎம் 95, எம்பிசிக்கு 95, எஸ்சி 95, எஸ்சிஏ 81, எஸ்டி 87. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஹையர் கட் ஆஃப்ல இருந்திருக்கு பிகாம் மட்டும். ஏன்னா பிகாம் மாணவர்கள் அதிகம். சரிங்களா. பிசிஏ எல்எல்பியோட கட் ஆஃப் 93.7ல இருந்திருக்கு, பிசிக்கு 87.7 இருந்திருக்கு, பிசிஎம் 89.7, எம்பிசி 84, எஸ்சி 85, எஸ்டி 63, எஸ்சிஏ 71, பிசிஏ எல்எல்பி நார்மலாக நிறைய மாணவர்கள் பிசிஏ எல்எல்பி கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் படித்த பசங்க வரமாட்டாங்க. அதனால இந்த கட் ஆஃப் வேரியேஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. உங்களுடைய தேவைகள் எதுவா அப்படின்றத பார்த்து கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க. சரிங்களா. ரைட். இப்போ நான் கவர்மெண்ட் காலேஜுக்கு போயிடலாம். எல்லாரோட எதிர்பார்ப்பும் தான். ஆனால் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லான்றது ஒரே காலேஜ், லிமிடெட் சீட்டு, அதில் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். நம்மளுடைய டார்கெட்டே கவர்மெண்ட் காலேஜ் தான். கவர்மெண்ட் காலேஜில் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட். ஒருவேளை நீங்கள் மதுரையில் இருக்கீங்க, மதுரை காலேஜுக்கு எனக்கு கட் ஆஃப் வரும். நம்ம வந்து காமனாக எல்லா கவர்மெண்ட் காலேஜில் என்ன கட் ஆஃப் வரும்ன்றதை கம்யூனிகேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பிரைவேட் காலேஜுக்கு என்ன கட் ஆஃப் வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பையும் நான் பதிவு பண்ணுறேன். சரிங்களா. நம்பர் 1, உங்களுடைய இதெல்லாம் காமன் கோர்ஸ் வச்சுக்கலாம். பிஏவா இருக்கட்டும், பிபிஏவா இருக்கட்டும், பிசிஏக்கு கொஞ்சம் கட் ஆஃப் குறையும், பிகாம்க்கு ஆக்சுவல் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா. ஓசி கம்யூனிட்டி 93 ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு இருக்கலாம். பிசி வந்து ஆல்மோஸ்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு ஒரு 85 ரேஞ்சில் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே போல பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 82, எம்பிசி பொறுத்த வரைக்கும் 83, எஸ்சி பொறுத்த வரைக்கும் 83, எஸ்சிஏ வர 80, எஸ்டி 64. சரிங்களா. ஸோ இந்த ரேஞ்சில் கட் ஆஃப் இருக்கலான்றது ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறோம். ஸோ இது வந்து பழைய ரிசோர்ஸ்லேருந்து எடுத்த டேட்டா. இந்த பர்சன்டேஜில் இருக்கிற மாணவர்களை அவங்க கவுன்சிலிங்க்கு விண்ணப்பிச்சு இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க, கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. இதில் இந்த மார்க் கிடைக்காம போயிருந்திருக்கலாம், இதோட ஹையர் மார்க் கூட கிடைச்சிருந்திருக்கலாம். பட் நீங்கள் இந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க, இது கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஆப்ஷன் என்ன பண்ணிக்கோங்க, பிரைவேட் காலேஜ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. சார் ஒரு பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டோட ஃபீஸ் என்ன சார் இருக்கலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரேஞ்சில் இருக்கலாம். கவர்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருந்து அதுக்கப்புறம் பிரைவேட் காலேஜ் போனீங்கன்னா ஒரு 80,000 வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா. அதே போல் ஒரு ஷெட்யூல்டு ரேஞ்சில் இருக்கிறீங்க, ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40,000 கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க, ரிமைனிங் ஒரு 45,000 இருக்கலாம். ஹாஸ்டல் ஃபீஸ் அதுலேருந்து ஒரு 40,000 to 60,000 வரைக்கும் ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கலாம். இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சரிங்களா. உங்களுடைய டார்கெட்டோடைய கோர்ஸ் லாவா தான் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்க. 2 செப்பரேட் அப்ளிகேஷனு. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாவா இருந்துச்சுன்னா இண்டிவிஜுவல் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் போடணும். ஒருவேளை நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ் பிரைவேட் காலேஜ் மட்டும் அப்ளிகேஷன் போட்டுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன்லேயே எல்லா கோர்ஸும் நீங்கள் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா. ஒருவேளை ஃபர்ஸ்ட் குரூப்பாக இருக்க பட்சத்தில் பிஏ காமிக்கும், பிபிஏ காமிக்கும், பிகாம் மட்டும் காமிக்காது, பிசிஏ எல்எல்பி காமிக்கும். சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆர்ட்ஸ் குரூப்பாக இருக்கீங்கன்னா பிசிஏ காமிக்காது, பிகாமும் காமிக்கும், பிஏவும் காமிக்கும், பிபிஏவும் காமிக்கும். சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜுக்கு போகலாம் உங்களுக்கு வில்லிங்காக இருக்கிற பட்சத்தில். சரிங்களா. ஸோ இதில் நான் எந்தெந்த டேட்டா கவர் பண்ணணும்னு நினச்சின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஏரியாவில் எனக்கு டவுட் இருக்குங்க சார், கட் ஆஃப்ல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ உங்களுடைய தேடுதல் தான் என்னுடைய ப்ரிப்பரேஷன். சரிங்களா. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன்.
ஸோ உங்களுக்கான தேடுதல் தான் இந்த ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனல் ஆனது. நானும் சரி என்னுடைய டீமும் சரி. ஸோ மிகப்பெரிய ஒரு சில நாள் கேப்புக்கு அப்புறம் இதை எடுக்கிறோம். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய மாணவர்களுக்கு எடுத்து கொடுங்க, டீடைல்ஸ் கொடுங்க. அடுத்த சில வீடியோக்கள்ல இன்னும் நிறைய கோர்சஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம்.